நல்ல சுவையான தேங்குழல் வத்தல், இதை முறுக்கு வத்தல், குச்சி வத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக நம்ம ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம். குக்கரில் நம்ம கூழ் காய்ச்சறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் தேவையில்லை. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் ஜவ்வரிசி, இது ரெண்டையுமே தனித்தனியாக 3 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நான் நல்லா மசியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் ஜவ்வரிசி, 2 டம்ளர் ஆயிடுச்சு. இதுக்கு 2 மடங்கு 5 டம்ளர் தண்ணி. அதை அடிகனமான குக்கரில் சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 4 எடுத்து அதை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இந்த மாவில் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த கரைச்சி வச்ச மாவை நம்ம இதை கிளறிக்கிட்டே இந்த மாவை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கணும். பாத்திரத்தையும் நம்ம நல்லா 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அலசி சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும். இதை பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கையில் இந்த மாதிரி ஒட்டாத பதத்துக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கூலியுமே இந்த மாதிரி நல்ல கட்டி பதத்துக்கு வந்துடும். அதாவது வடை புளியறதுக்கு கூலிப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அம்மா மொட்டை மாடியில் ஒயிட் காட்டன் விரித்து தேன்குள் உலக்க வச்சு பிழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூழ் கிளறின உடனேயே நம்ம அந்த சூட்டோடையே நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இதை கரண்டியில் எடுத்து வச்சு நம்ம புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக புளிஞ்சு முடிச்சிடலாம். ஒரு நாள் நல்ல வெயிலில் காய விட்டுட்டு மறுநாள் நம்ம அந்த துணியிலேருந்து இப்படி எடுக்கும் போதே நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். அந்த எடுத்த வத்தலை மறுபடியும் நம்ம நல்ல 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம காய வச்சு எடுத்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு முறுக்கு வடாம் ரெடி ஆகிடும். இதை நல்ல கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சா 1 இயர் வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.